கண்ணியமான உலமாக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40 வயதில் நபித்துவத்தை பெற்று முதலாவது சந்தித்தது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. அல்லாஹ் தஆலா ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு சகோதரியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த சேவை, பங்களிப்பு, அவர்களுக்கு இருந்த ஆளுமை, திறமை, அறிவு, பண வசதி அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்கள் முழுதாக அர்ப்பணித்தார்கள். இன்று உலகமெல்லாம் வாழும் முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்களுடைய என்னென்ன தீன் பணிகள் நடைபெறுகிறதோ அனைத்து நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு மனைவியாகவும், ஒரு சகோதரியாகவும், ஒரு தாயாகவும் அவர்களுக்கு அந்த உயர்ந்த இடத்தை நசீபாக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சொர்க்கம் இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த நன்மாராயத்தையும் நபி அவர்களுக்கு சொன்னார். அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள், ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா. 4 பேரும் 4 விதமான பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த தாயுடைய அரவணைப்பு, அன்பு, பாசம், அவர்கள் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பிய முறை, நபியோடு இருந்து மதீனாக்கு அவர்களுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. மக்காவில் இன்று ஜன்னத்துல் முஅல்லா என்ற அந்த மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய மகள் ஜெய்னப், அவங்களுக்கு கிடைத்த குழந்தை தான் உமாமா என்று அழைக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒரு அசர் தொழுகையில் அந்த உமாமா பேத்தியை தன்னுடைய தோல் புஜத்தில் சுமந்து கொண்டு தொழுகையே நடத்தினார்கள். உமாமா என்ற அந்த பாசமுள்ள பேத்தியை நபி அவர்கள், ஜெய்னபுடைய மகளை நபி அவர்கள் மிக பாசமாக, தனக்கு ஒரு அகீக் என்ற கல்லு வைத்த மோதிரம் கிடைத்த நேரத்துல அந்த உமாமா என்ற பெண்ணுக்கு நபி அவர்கள் அதை தேடி கொடுத்தார்கள். ஹதரத் ருக்கையா, உம்மு குல்சூம் ஒன்றின் பின் ஒன்றாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மர்மனாக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினார். அபுல் ஆஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மூத்த மருமகன் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்திருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் தஆலா ஃபாத்திமாவுடைய ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த கணவனாக தெரிவு செய்தார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு அழகான குடும்பமாக தன்னுடைய வாழ்க்கைய பயணித்தார்கள். இன்றைய இந்த இஃபாதாவுடைய சபையில வந்து அமரும் பொழுது ஒரு குடும்ப உணர்வு ஒன்று எனக்கு இங்கே ஏற்படுது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு குடும்பமாக இருந்து இந்த தீன உம்மத்துக்கு முன்வைத்தார்களோ அது போன்ற ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை நான் இங்கு காண்கிறேன். அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த அமர்வை, நான் ஓதின குர்ஆனுடைய திருவசனங்களில் ஒரு சிலரை நாம் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, நாங்கள் எல்லாரும் அதிகமாக ஓதக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு துஆ தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இந்த துன்யால யாரும்
இஸ்லாமிய கண்ணோட்டத்துல துறவிகளாக வாழ்றதில்லை. இஸ்லாம் ஒரு அழகான எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு வாழ்க்கை திட்டத்தை தந்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். அதுல ஒரு 5 வயது மகனும் ஒரு 8 வயது மகளும் ஒரு 15 வயது வாலிபரும் ஒரு 100 வயதுடைய தந்தையும் ஒரு 90 வயதுடைய தாயும் எப்படி பங்களிப்பு செய்கிறார்கள் என்பதுதான் ஆக முக்கியமான ஒரு விஷயம். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போகிறார்கள். அந்த சஹாபியுடைய பேர் மஹ்மூத். அவருக்கு நபி அவர்கள் பரிகாசமாக கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வாயில வைத்து அவருடைய முகத்துக்கு உமிழ்ந்தார்கள். மஜ்ஜனி மஜ்ஜத்தன். 4 அல்லது 5 வயது இந்த சிறுவர் நபி அவர்களுடைய இந்த பரிகாசமாக தன்னை கையாண்ட அந்த பாக்கியத்தை அவர் பயான் செய்கிறார். அதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய அந்த கிரந்தத்தில் சஹீஹ் புகாரியுடைய ஒரு பாடமாக அதை பதிவு செய்கிறார். 5 வயது குழந்தைக்கும் ஒரு நபி அவர்களுக்கும் இடையில ஒரு குடும்ப உறவோட நபி அவர்கள் அந்த வீட்டுக்கு போய் வீட்டுடைய கிணத்திலிருந்து தண்ணீர் எடுத்து தன்னுடைய வாய்க்கு போட்டு அந்த முகத்துல நபி அவர்கள் மூடினார். இது நபி அவர்கள் கையாண்ட ஒரு சிறப்பம்சமாக ஹதீஸ்களை வல்லுவர்கள் அதை பார்க்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் 10 வயதுடையவரை அழைத்து கொண்டு வருகிறார்கள். தாய் உம்மு சுலைம் நபியிடத்துல அந்த தாய் தான் ஒரு விதவையாக இருப்பதாகவும் என்னுடைய மகனை உங்களுக்கு நான் ஒரு ஊழியனாக ஒப்படைக்கிறேன் என்று அந்த தாய் ஒப்படைத்ததை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஜிஹாத் என்ற பாடத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இது போன்றுதான் ஏராளமான ஆண்கள், பெண்கள், சிறார்கள், வாலிபர்கள், யுவதிகள் நபி அவர்களை சூழ்ந்திருந்தார்கள். ஒரு நாள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் சந்தித்த நேரத்தில் அப்பாஸ், அந்த முகீஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அவரும் அழுது கொண்டிருக்கிறார். ஏன் அழுகிறார்? இல்ல, அவருடைய மனைவி பரீரா தன்னுடைய உரிமையை பயன்படுத்தி நான் வாழ மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பெண்ணுடைய உரிமையும் கொடுக்கப்பட வேண்டும், அவருடைய அன்பும் மதிக்கப்பட வேண்டும். அதனால் நீங்க கொஞ்சம் அவரோட உரையாடி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா நல்லா இருக்குமே என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல நபி அவர்கள் அவர்களை அழைத்து வருமாறு சொன்னார்கள். முகீஸ் அழுது வருகிறார். உண்மையான மனைவியின் மீதுள்ள பாசத்தை அல்லாஹ் இந்த தீன்ல வைத்திருக்கிறார். கணவன் மனைவி என்பதை உன்ன லிபாசுல்லகும் அன்துல் லிபாசுல்லகும், இது உங்களுக்கு ஆடை, அது அவர்களுக்கு ஆடை. ஒரு தாய் என்று வரக்கூடிய நேரத்துல லா தகுல் லஹுமா உஃப், சே என்ற அதட்டும் தோரணையில் நீங்கள் ஒரு வார்த்தையும் பாவிக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். குர்ஆனை அதை எச்சரிக்கை செய்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது எப்படி அந்த அன்பு பாசம் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அதை கோடிட்டு காண்பித்திருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முகீஸை அழைத்தார்கள். என்னப்பா உனக்கு இவ்வளவு கவலை? இல்ல, ஆயிஷா நாயகி அவர்கள் பரீராவை உரிமையிட்டாங்க, அவ என்னோட வாழ முடியாது என்று சொல்றா, கொஞ்சம் சிபாரிசு செஞ்சு எங்களை சேர்த்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அணுகுமுறை இருந்தது. சகோதரிகள், தாய்மார்கள் பலரும் வருவார்கள், பல கவலைகளை முன்வைப்பார்கள். قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله. الله تعالى நானே அல்லாஹ் யஸ்மஉ தஹாவுரகுமா, ஒரு பெண்மணி கௌலா தன் கணவன் செய்த அநியாயத்தை நபியிடத்தில் முறையிட்ட பொழுது பாதையில் நின்றவர்களாக என்ன அநியாயம் நடந்தது என்பதை
நபி அவர்கள் செவிசாய்த்து கேட்டதை அல்லாஹ் இன்று வரைக்கும் குர்ஆனுடைய ஒரு பகுதியாக அல்லாஹ் சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் உங்கள் இருவருடைய உரையாடலை கேட்குகிறான். இவ்வளவு காலமாக சேர்ந்து வாழ்ந்த, கஷ்ட நஷ்டத்தில் உங்களோட பயணித்த ஒரு மனைவியை பார்த்து தூக்கி எரியும் தோரணையில் ஒதுக்கி விட்டீர்களே என்று அல்லாஹ் தஆலா அந்த உரையாடலை பதிவு செய்கிறார். ஒரு சிலர் வந்து நபியிடத்தில் தன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை சொல்லும் பொழுது நபி அவர்கள் அவர்களுக்கு சிறப்பாக வழிகாட்டிருக்கிறார்கள். உம்மு வரகா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண்மணி நபி அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பாதையில் மரணிக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் கொடுத்த துஆ அந்த பெண்ணுக்கு பாக்கியமாக அமைந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் அந்த பெண் அந்த பாக்கியத்தை பெற்றார்கள். குர்ஆனை மரணம் செய்த பெண்ணாக இருந்து அழகாக அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தையும் துணிச்சலையும் தைரியத்தையும் உள்ளத்துல அந்த நியத்தையும் ஏற்படுத்தி கொண்டு அந்த பாக்கியத்தை பெற்ற பெண்ணாக மாறினார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருந்தார். சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க எந்த அளவுக்கு குர்ஆனை நேசிப்பீங்களோ அந்த உங்களோட குடும்பம், உங்களோட குழந்தை, உங்களோட சமூகம் அது சிறப்பான குர்ஆனுள்ள சமூகமாக மாறும். எப்ப குர்ஆனுள்ள சமூகமாக மாறுமோ அன்றைய உலகத்துல வெற்றியும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனவாகவும் வஃபில் ஆகிரத்தி ஹஸனவாகவும், உலகமும் ஜொலிக்கும், கபரும் பிரகாசமாக இருக்கும், நாளை மறுமையும் ஒரு உயர்ந்த இடத்தை அடையும் என்ற அந்த நிலைப்பாட்டை அந்த தாய்க்கு கொடுக்க முடியும். உம்மு வரகா நபி அவர்களுக்கு அப்படி அதோட மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை. நபி அவர்களே, எனக்கு நீங்க ஒரு பிரத்யேகமான வேலையை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது என்னது? எனக்கு ஒரு முஅத்தினை ஏற்படுத்துங்கள். முஅத்தின் அதான் சொல்லக்கூடிய, வாங்க சொல்லக்கூடிய ஒருவனை நீங்கள் ஏற்படுத்துங்கள். நான் அவர் அதான் சொல்ல நான் பெண்களுக்கு ஜமாத் நடத்த விரும்புகிறேன் என்று அந்த பெண்மணி வேண்டிக் கொண்டார். அந்த வேண்டுதலுக்கு அமைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய அனுமதி கொடுத்து ஒரு சஹாபியை முஅத்தினாக நியமித்த அந்த சம்பவத்தை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சுனன் அபீ தாவூதுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். இதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சட்டமாக எடுத்திருக்கிறார்கள். தாய்மார்கள், அது ஆளுமை உள்ளவர்கள், பெண்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணாக இருந்து பெண்ணுக்கு இமாமத் செய்யறதுக்கு தொழுகையில் அனுமதி இருக்கிறது என்ற சட்டத்தையும் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். குர்ஆனை ஓதுவார்கள் அழகாக. உம்மு வரகா, உமர் ரலியல்லாஹு அவர்கள் பாதையில் நடந்து போகும் பொழுது பெண்கள்ல கஷ்டமானவர்களுடைய கஷ்ட நஷ்டத்தை கேட்பார்கள். அந்த இடத்துல போய் பார்ப்பார்கள். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் அந்த தாய் ஒரு நாள் சத்தம் இல்லை. என்னென்ன கதவை தட்டி பார்த்தால் திறப்பதற்கு ஆளில்லை. கதவை திறந்து பார்த்தால் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள். உம்மு வரகா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரிகளே, தாய்மார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்த அந்த முகீஷுடைய அழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரீராவை அழைத்தார்கள். வாங்க போலாம். யார் அந்த பரீரா? பரீரா ஒரு தகப்பன் தாய் பேர் இல்லாத ஒரு பெண்ணாக இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லும் பொழுது நாங்க என்ன சொல்லுவோம்? அவர்கள் இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் என்று சொல்வோம். உலகத்துல வேற யாரும் தாயுடைய மகன் என்று அழைக்கப்படுவதில்லை. அது அபூஜஹலுடைய மகனாக இருந்தாலும் சரிதான். இக்ரிமத்தின் அபீஜஹல், இக்ரிமா அபூஜஹல் உடைய மகன் என்றுதான் அழைப்போம். உங்களுடைய தகப்பன் பேர் சொல்லி அழைக்க வேண்டும் என்று குர்ஆன் சூரத்துல் அஹ்ஸாபுடைய ஆரம்ப பகுதியில் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு சஹாபியுடைய பேரை, வேற யாருடைய பேரையும் அல்லாஹ் சொல்லவில்லை. அது ஸெய்துடைய பெயரை அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபில் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் ஒரு பெண்ணுடைய அழுகையை, கண்ணீரை துடைப்பதற்காக
அல்லாஹ் காட்டிய வழிகாட்டலை தான் குர்ஆன் சொல்கிறது. சகோதரிகளே, உங்களை நான் இங்க வந்திருப்பதை கண்டவுடன் நான் என்ன பேச வேண்டும் என்ற தலைப்பே மாறிவிட்டது. ஒரு குடும்ப உணர்வை பெற்ற நான் உங்களை கொண்டே ஆரம்பிக்க வேண்டும் என்று அந்த என்னுடைய தலைப்பை நான் ஆக்கிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா தாய்மார்களாகிய உங்களுக்கு, சகோதரிகளாக, குழந்தைகளாக வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு உலகத்துல பெரிய ஒரு மரியாதை, கண்ணியமும் இஸ்லாம் தந்திருக்கிறது போல வேற எந்த உலக சட்டம், ஐக்கிய நாட்டு சபையும் கூட உங்களுக்கு அப்படிப்பட்ட உரிமைகளை தர முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட உரிமைகளை, கண்ணியத்தை தந்திருக்கிறான். நான் நேற்று ஹாஷிம் சூரி சாஜித் மௌலவி அவர்களுக்கு சொன்னேன், உங்களோட பக்கத்துலதான் இந்த ஒலிவில் யூனிவர்சிட்டி இருக்கிறது. அதுல 4000க்கும் மேற்பட்ட சகோதரிகள் அங்கு எங்களுடைய அன்பு குழந்தைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு துறை சார்ந்தவர்களாக உருவாக்குவது போன்று இஸ்லாமிய துறை சார்ந்தவர்களாகவும் அவர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னேன். அதுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் தன்னுடைய கதவை திறந்து அப்படிப்பட்ட சகோதரிகளுக்கு வருவதற்குரிய வழிகளை திறந்து கொடுத்தால் அங்கங்க இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தீனை கற்றுக்கொள்வதற்கு, இந்த இஸ்லாமிய தூதை உலகத்துக்கு முன்வைப்பதற்கு அவர்கள் காரணமாக அமைவார்கள் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பரீரா ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுடைய உரையாடல், எங்களுக்கு யாரும் வேலைக்காரியாக இருந்தா, நான் ஒரு முதலாளியாக இருந்தா, அல்லது வீட்டுல நான் ஒரு சகோதரனாக இருந்தா, என்ற சகோதரியாக இருந்தா, நான் ஒரு தகப்பனாக இருந்து என்ற மகளாக இருந்தா, அந்த ஆளுமை தோர்மை தான் இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு அப்பால், நீ என்ற மனைவியுடைய வீட்டு வேலைக்காரி, நீ என்ற மனைவியுடைய அடிமை, என்ற மனைவிதானே ஒன்னு உரிமையிட்டால் நான் சொல்லுவதுதான் நீ கேட்க வேண்டும் என்ற பானையில இல்லாமல், பரீரா ஏம்மா உன் கணவனோடு உனக்கு சேர்ந்து வாழ முடியாதா என்று கேட்டார்கள். அந்த கேள்வியே அவர்களுடைய உள்ளத்தை எப்படி தொட்டிருக்கும் என்று பாருங்கள். ஆனால் ஒரு தாயாக இருந்து உலகத்துக்கு சில நியதிகளை, உண்மைகளை, சில அநியாயங்கள் இருந்து விடுபடும் முறைகளை கற்றுத்தந்த தாய்மார்களின் முதலிடத்தில் வகிக்கக்கூடியவர்கள் தான் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்த ஆசியா அவர்கள். அவர்கள் கற்றுத்தந்த பாடம் தான் இந்த ரமதான் நமக்கு கேட்க சொல்கிறது. யா அல்லாஹ், உன்னிடத்தில் ஒரு சொர்க்கத்தை எனக்கு கட்டென்று கேட்ட அந்த தாயுடைய துஆதான் இந்த ரமதான்ல உலகம் எல்லாம் கேட்கிறோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்ன வ நஊது பிக மினன் நார். யா அல்லாஹ், சொர்க்கத்தை தா, நரகத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பாக. சொர்க்கத்தை அடைய வேண்டும் தாய்மார்களே, சகோதரர்களே. அது கண் முன்னால் இருந்தால் உலகத்துடைய எந்த சிரமமும், எந்த கஷ்டமும் மனிதனுக்கு அது கஷ்டமாக இருக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் நமக்கு தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அணுகுமுறையை மிக வித்தியாசமாக ஆக்கிக் கொண்டு பரீராவுடன் உரையாடலை ஆரம்பித்தார்கள். பரீரா இடத்துல கேட்டாங்க, என்ன உங்களுக்கு சேர்ந்து வாழ முடியாதா? அவர்கள் சொன்னார்கள், முடியாது. சேர்ந்து வாழ்ந்தா வாழங்களே இந்த நபி அவர்கள் அந்த முன் வச்ச வார்த்தைக்கு அந்த பெண்மணி ஒரு அடிமையாக இருந்தாலும், தகப்பன் யாரு, தாய் யார் என்று தெரியாமல் இருந்தாலும், அந்த பெண் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நபியே, இது உங்களுடைய சிபாரிசா, கட்டளையா? நீங்க கமாண்ட் பண்ணி இது செய்ய வேண்டும் என்று சொல்றீங்களா, இல்லது நான் உன்னை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்றேன்? அந்த கேள்விக்கு அந்த பெண்ணுக்கு நபி அவர்கள் கொடுத்த பதில், இல்லம்மா, வாழ்க்கைண்டா நீ உன்னை கணவனோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். நீ ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறா, அது பொருத்தமாகத்தான் நான் கருதுகிறேன். இது என்னுடைய கட்டளை அல்ல, என்னுடைய சிபாரிசு என்று சொன்னாங்க. அப்ப அந்த பெண்மணி எவ்வளவு தைரியம்! அல்லாஹ் இததான் எங்களுக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும். நாங்க இந்த மனப்பதிவோட உலகத்துல வாழ ஆரம்பித்தான் இஸ்லாம் நாலாபுரத்துக்கும் வேகமாக பறந்து போகும். அந்த தைரியம், அந்த ஒழுக்கம், அந்த இஸ்லாமிய அடிப்படைகளை புரிந்து செயல்படும் அந்த பண்பாடு எங்களிடத்துல வர வேண்டும். தைரியமாக சொல்லிவிட்டார்கள்.
நபியே, என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ விரும்புகிறேன், என்னை விட்டுருங்க, உங்களோட சிபாரிசை நான் ஏற்க ஆயத்தம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். தாய்மார்கள் கற்றுத்தந்த பாடம் ஒன்றுகள். பரீரா ரலியல்லாஹு அவர்களை உரிமையிடக்கூடிய ஒரு அடிமையாக இருந்த உரிமையிடக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களின் தாயே, நான் இந்த பெண்ணை வித்துறேன், உங்களுக்கு நீங்க 380 திர்ஹம் தந்து வாங்கி கொள்ளலாம். ஆனால் இந்த பெண்ணுக்கு தாய் தந்தையர் இல்லாத காரணத்தினால் இந்த பெண் மௌத்தாகிட்டா வாரிசு உரிமை எங்களுக்கு தான் வர வேண்டும், அனந்தர சொத்து அது எங்களுக்கு தான் வர வேண்டும் என்ற நிபந்தனையோட விற்கிறோம் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா தொழுகையை போன்று அதை விடவும் முக்கியத்துவம் கொடுத்து யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிذكر مثل حظ الأنثيين. உலகத்துக்கு சில ஐரோப்பிய நாடுகளில் பிரிட்டனுடைய 1940களில் பார்த்தீங்கன்னா இந்த வாரிசுரிமை சட்டம் சரியாக இருந்திருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய வல்லரசுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் கூட வாரிசுரிமை சட்டம் ஒரு உதாசீனமாக இருந்தது. அதை உலகத்துக்கு நிலைநாட்டி தந்த மார்க்கம் பெண்களுக்கும் வாரிசுடைய உரிமையில் சட்டம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தியதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன். அங்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளுக்கும் மனைவிக்கும் வாரிசுரிமை நபியிடத்திலிருந்து கிடைக்க மாட்டாது என்ற ஒரு வித்தியாசமான சட்டத்தையும் நஹ்னு மாஷரல் அன்பியா லா நூரஸ் மா தரக்னா ஸதகா, நாம் விட்டுவிட்டு செல்வதை அது தர்மமாக இருக்குமே தவிர அது வாரிசுரிமையாக இருக்க மாட்டாது என்ற ஒரு தைரியமான நபிமொழியை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றார்கள். அங்குதான் ஒரு சில மனிதர்கள் அதை புரியாமல் அதை வைத்தே ஒரு பிரச்சனையை உருவாக்கினார்கள். கண்ணியமானவர்களே, அது இல்லை என்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபியுடைய மனைவிமார்கள் அதை புரிந்து கொண்டார்கள். 9 மனைவிமார்கள் நபி அவர்களுடைய வாரிசுரிமை பெற்றிருக்க வேண்டும். ஒரே மகளாக இருந்த ஃபாத்திமா அந்த வாரிசுரிமை பெற்றிருக்க வேண்டும். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை அடிப்படையாக வைத்து அதன் மிக உறுதியான சொல்லாக இருக்கும் காரணத்தினால் அதை தான் நாம் பின்பற்றுவோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டார். கண்ணியமான்களே, பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த ஒரு சிறப்பு அம்சம், அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா அவர்களால் இந்த உம்மத்துக்கு கிடைத்த சட்டங்கள் ஏராளம். ஒரு அடிமை பெண்ணுக்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கும் என்றால் நாங்க நினைக்கணும், எங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்தை தந்திருக்கிறான். இதுதான் நான் என்னுடைய தெரிஞ்ச மொழியில் உங்களுக்கு விளங்க வைக்க முயற்சிருக்கிறேன். சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க இதை புரிஞ்சீங்கன்னா உலகம் இதை புரியும், இலங்கை இது புரியும், இலங்கை பார்லிமெண்ட் இதை புரியும். அல்லாஹ் உங்களுக்கு இந்த கிழக்கு மண்ணில் தந்திருக்கக்கூடிய இந்த ஆளுமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தான் நான் இதை முன்வைக்கிறேன். நான் எத்தி வைக்கக்கூடிய விடயங்களை விட அதிகமாக புரிந்துள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இதை முன்வைக்கிறேன். அதனால் எங்களுடைய தீனுக்கு கேடயமாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமைந்தது போல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமைந்தது போல நீங்களும் அமைய வேண்டும். உங்களுடைய ஆளுமை திறமை இந்த தீனுடைய உயர்வுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தான் நான் இந்த தலைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்களுடைய அந்த உரிமையிடுதலை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு மனம் நொந்தது. நான் பணம் கொடுத்து இதை நான் உரிமையிடக்கூடிய நேரத்துல வாரிசுரிமை எனக்கு இல்ல எங்களுக்கு தான் என்று அவர்கள் சட்டம் போடுவது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நபி அவர்கள் மெம்பர் மேடைக்கு வந்து சொன்னார்கள், லா வலவ் இஷ்தரது மிஅத ஷர்த்தின், 100 நிபந்தனைகள் போட்டாலும் நிச்சயமாக வித்தவர்கள் வாகனத்தை வித்தீங்க, பைஸ்கலை வித்தீங்க, அதோட உங்களோட வியாபாரம் முடிஞ்சிருச்சு. நீங்க யார் இதுக்கு நிபந்தனை போடுவதற்கு? அல் வலாஉ லிமன் ஆதக, யாரு உரிமையிடுகிறார்களோ அந்த ஆயிஷாவுக்கு தான் வாரிசுரிமை கிடைக்கும் என்ற ஒரு வித்தியாசமான சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்தார்கள், அங்கு வழிகாட்டினார்கள். அதனால் ஒரு பெண்ணாக இருந்த பரீராவுடைய இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் சில
அல்லாஹ் அவர்களுக்கு மஹரம் என்ற சட்டத்தை ஒரு வித்தியாசமாக வைத்த காரணத்தினால் அவர்கள், நான் கடந்த சில நாட்களில் சில மூத்த தாய்மார்களை சந்திக்க போயிருக்கிறேன். அதுல ஒரு தாய் இன்றும் உயிர் வாழ்கிறார்கள், 102 வயது. மாஷா அல்லாஹ். அவர்கள்ட்ட போயிட்டு துவாவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் எப்பொழுதும் அல்லாஹ் இடத்தில் மன்றாடுவதுண்டு. அவர்கள் ரியாதில் இருக்கக்கூடிய அப்துல் காதர் மஷூர் மௌலானாவுடைய தாய். அவர்கள் அங்கு கலுத்தர பகுதியில் அவர்களுடைய வசிப்பிடம் இருக்கிறது. கற்றுலகமையில் அவர்கள் இருக்கிறார்கள். சென்ற மாதம் ஒரு தாய் மௌத்தாகினார்கள். நான் முன்பே அவர்களை கடந்த ஒரு வருஷமாக சந்திக்கவில்லை. 96 வயது. அந்த தாயுடைய மையத்து ஜனாசாவுக்கு எனக்கு அறிவிக்கும் பொழுது அவருடைய மருமகன் பஷீர் ஹாஜார் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய மாமியார் கடந்த ஒரு மாதமாக 12 மணி நேரமாக குர்ஆன் ஓதுகிறார்கள். வயது 96. ஜாவத்த மஸ்ஜிதுக்கு அந்த ஜனாதா வந்த பொழுது நான் ஒரு சில வார்த்தைகளை அங்க பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்தார். 90 வயதை அடைந்த அந்த தாய் அவர்கள் இவ்வளவு நேரமாக குர்ஆன் ஓதுகிறார்கள். 12 மணி ஆரம்பிச்சு பகல் வரைக்கும் ஓதுவார்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கொடுத்த உம்மு வரகா போன்றவர்கள் இந்த காலத்திலும் வாழ்கிறார்கள் என்பதை, அதனாலதான் நாங்க நீங்க எல்லாரும் உயிர்வார்களோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய துஆவும் அரவணைப்பும் அல்லாஹ்வுடைய இருக்கிற தொடர்பு தான் எங்களை வாழ வைத்திருக்கிறது. இப்படியான சாலிஹான ஒரு மன்னாரை சேர்ந்த தாய் அவர்கள், அரூஸ் மௌலவி அவர்களுடைய தாய், அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளவில்லை என்ற கவலை எனக்கு இருக்கிறது. நான் பயான் செஞ்சு முடிந்தவுடன் எனக்கு கோல் எடுத்து சொல்வார்கள், மகனே நீ தைரியமாக இருக்க வேண்டும், நீ இந்த ஒற்றுமையை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அந்த தாய் சொல்லும் வார்த்தைகள் என்ற காதல் இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பம். அல் கல்கு இயாலுல்லாஹ், படைப்புகள் எல்லாம் ஒரு குடும்பம். இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நாம் எல்லாரும் ஒரு குடும்பம், சகோதரத்துவத்தை பெற்றிருக்கிறோம். அந்த குடும்ப உணர்வுடன் நாங்கள் பயணிக்கும் பொழுது ஏராளமான பாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் அல் வலாஉ லிமன் ஆத்தக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சட்டத்தை பகிரங்கமாக அறிவித்தார்கள். இது இன்றிலிருந்து சட்டமாக மாறுகிறதே. யாரு அடிமைகளை உரிமையிடுவார்களோ அவர்களுக்கு தான் வாரிசுரிமை என்ற இந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்து வியாபாரங்களில் நிபந்தனை இடுவது சம்பந்தமாக இமாம்கள் இது விவரமாக பேசியிருக்கிறார். ஆக பரீரா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சூழ்ந்திருந்த அந்த பெண்களுடைய வாழ்க்கையில சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு ஏராளமான படிப்பினைகளை வைத்திருக்கிறார் என்பதுதான் முதலாவது நான் இங்க சொல்ல விரும்பியது. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்மார்களோடு, சகோதரிகளோடு, தான் பெற்ற குழந்தைகளோடு பாசமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய ஒரு மகனுடைய மரணம் நபியுடைய கண்கள்ல கண்ணீர் அது வடிக்க வைத்தது. யார சொல்லா நீங்களும் அழுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் இன்ன லைல தத்மா வல் கல்ப யஹ்சன் வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா இன்னா பிஃபிராகிக யா இப்ராஹீம் மஅ்சூரூன். கண்கள்ல கண்ணீர், உள்ளத்துல கவலை. இப்ராஹிம், அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத எந்த வார்த்தையும் இந்த நாவாலும் வெளியாகக்கூடாது. ஒரு தெளிவான கவலையான நேரத்தில் கவலையை அனுஷ்டிப்பதையும், சந்தோஷமான நேரத்தில் சந்தோஷமாக இருப்பதையும், ஒரு மார்க்கமாக அழுவதையும் சிரிப்பதையும் மார்க்கமாக்கி தந்த தீன் தான் இஸ்லாம் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படைகளை நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அதனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருக்கலாம், அது பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருக்கலாம், அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருக்கலாம், அது உம்மு வரக்காவாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் எல்லோரும் ஒரு சகோதரியாக, தாயாக, மகளாக இருந்து இந்த இஸ்லாம் தீனுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அடிப்படைகளை நாம்
தாய்மார்கள் சகோதரிகள் அதை புரிந்து இந்த உம்மத்துக்கு சிறந்த தாயாக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த முதலாவது வேண்டும். எல்லா சகோதரிகளும் இதை நீயத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு எதிர்காலத்தில் இந்த ரமதானுடைய தூதாக நான் முன்வைக்கிறேன். என்னுடைய வெறுமனே 1 மணி நேரம் பேசிவிட்டு போறது அல்ல. இந்த இடத்திலிருந்து உலகமெல்லாம் இந்த பயானை கேட்கக்கூடிய தாய்மார்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹு தஆலா உங்களுடைய கண்ணியத்தை சூரத்து மரியமில் வத்குர் ஃபில் கிதாபி மரியம் ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்ட பெண் என்பதாக அல்லாஹ் அவர்களை குர்ஆன்ல ஞாபகப்படுத்தி சூரத்து நிசா என்ற ஒரு சூறாவையும் பெண்களுக்கென்றே அல்லாஹு தஆலா இறக்கி வைத்து அவர்களுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் உயர்வையும் உலகத்தில கியாமத்து வரைக்கும் யாராலும் எந்த ஜனநாயகத்திலும் எந்த சோசியலிசத்திலும் எந்த மனிதனுடைய பகுத்தறிவுக்கும் எட்ட முடியாத உரிமைகளை சட்டத்தை அல்லாஹ் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை எங்களுடைய படித்த சகோதரிகள் தாய்மார்கள் இதை வந்து பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த முதலாவது வேண்டுகோளாக இருக்கிறது. நாம் இதை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும். 1984 நான் ஒரு நாட்டு தலைவர் ஜெனீவா ஐக்கிய நாட்டு சபை அமெரிக்காவுக்கு போயிட்டு அவர் குர்ஆனுடைய அந்த ரெக்கார்டை 3 நிமிஷத்துக்கு போட்டு அவர் அங்க பேசினார். ஜெனரல் ஜியாவுல் ஹக் யுனைடெட் நேஷன் 1984 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதை பார்க்கலாம். அதை நான் 84 அதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் இடத்துல துஆ செய்தேன், யா அல்லாஹ் எனக்கும் ஐக்கிய நாட்டு சபையில் சென்று இப்படியான ஒரு விஷயத்தை நான் பேச வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் துஆ செய்தேன். அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை 2023-24 அல்லாஹ் எனக்கு நசீபாக்கினான். நான் அங்கு ஜெனீவாவுடைய அந்த சபையில் சென்று ஜமியத்துல் உலமாவுடைய தூதை அங்கு முன்வைப்பதுடன் 19 நிமிடம் நான் ஆற்றிய அந்த ஜும்மா பேருரையும் அது யூடியூப்கள்ல யுனைடெட் நேஷன்ல நீங்க போய் ஜெனீவால பாத்தீங்கன்னா அது பதிவாக இருக்கிறது. அதனால நான் நீங்க எல்லாரும் நியத்து வைக்கணும். ஒரு தாய் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டருடைய மனைவி, அவருடைய பேர் முகமது அலி. அவருடைய பல மகன்மார்கள் எங்களோட மிச்சம் பாசம் உள்ள ஒருவர் தான் டாக்டர் அம்ஜத் அலி. டாக்டர் அம்ஜத் அலி போனீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு ஹசரத்து போனார்கள், முபாரக் ஹசரத்து போனார்கள். நான் போனால் அவருடைய வீட்டுக்கு போகாமல் வரமாட்டேன். அவர் ஒரு நல்ல வைத்தியர், அமெரிக்கா லண்டன்ல படித்தவர். அவருடைய தாய் செஞ்ச வசியத் என்ன தெரியுமா? தாய் சொன்னாவாம், என்ற மகனே அல்லாஹ் எங்களுக்கு சொத்து செல்வம் எல்லாம் தந்திருக்கிறான். நான் ஒரு சைட பலகீனமாக பார்க்கிறேன். உலக கல்வியில நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டு போகிறார்கள். மார்க்க கல்வி பெண்களுக்கு மிக பலகீனமாக இருக்கிறது. அதனால் என்னுடைய இந்த வக்ஃபை, இந்த சொத்தை நீ எடுத்து, இந்த பணத்தை நீ எடுத்து ஒரு பெண்களுக்குள்ள ஒரு நல்ல திறமையான ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும் என்று அந்த மகனுக்கு செய்த வசியத். நான் அமெரிக்கால 2008 இருக்கும் பொழுது இவர் நியூயார்க் சிட்டியில குயின்ஸ் மஸ்ஜித்ல பயான் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பயான் முடிந்தவுடன் நான் அவரிடத்துல போய் கேட்டேன், நீங்க எங்க படிச்சீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் 1960, அப்ப நான் பிறப்பதற்கு முன்பு 60 நான் அமெரிக்காவுக்கு படிக்க வந்திருந்தேன். என் தகப்பன் எனக்கு கால் பண்ணி சொன்னார், மகனே நீ அமெரிக்கால படிக்காத, நீ பிரிட்டனுக்கு வா, இல்லாட்டி பாகிஸ்தானுக்கு வா. பாகிஸ்தானுடைய சர்டிபிகேட், பிரிட்டன் சர்டிபிகேட் அது அமெரிக்காவிட நல்லதாக இருக்கும். அந்த நேரத்தில் 1960 அவர் பிரிட்டனுக்கு வந்து டாக்டர் ஆனார். அதுக்கு பிறகு தாயுடைய வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் செய்த பணிதான் ஒரு ஆலிமாக ஆகினார். என் தாய் எனக்கு சொத்தையும் அல்லாஹ்வுடைய வக்ஃபையும் பணத்தையும் தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அதுக்கு நான் எப்படி ஊழியம் செய்வது, அதை நான் படிக்க வேண்டுமே என்று அவர்கள் காலையில் ஃபஜ்ருடைய நேரத்தில் இமாம்களிடத்தில் வந்து ஷரியத்தையும் ஃபிக்ஹையும் நஹ்வையும் சர்ஃபையும் ஹதீஸையும் படிச்சுவிட்டு
நான் 86ஆம் ஆண்டு மதரசாலிருந்து வெளியாகும் பொழுது அவர் தௌரத்துல் ஹதீஸில் உள்வாங்கப்படுகிறார். அமெரிக்கால ஒரு ஊர்ல நான் பயான் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒருவர் எழுப்பிட்டாரு. நான் பார்த்து எதுவும் பிழை சொல்லிட்டு நான் தெரியாது. அவர் எழுப்பி சொன்னாரு, எந்த டாக்டர் அம்ஜதை பத்தி நீங்க சொல்லுகிறீங்களோ இது ஒரு மதுபான கிளப்பாக இருந்தது. 1985ஆம் ஆண்டு தாவா பணியில் அவர் வந்த காரணத்தினால் அவருடைய முயற்சியால் இது மஸ்ஜிதாக மாறி இருக்கிறார் சொன்னார். அல்லாஹ் தஆலா யாரை கொண்டு வேலை வாங்குவான் என்று தெரியாது. இந்த ஆயத்தை நாங்கள் எல்லாரும் உள்ளத்துல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லா தன்ஃபிரு யுஅذிபுக்கும் அஸாபன் அலீபன் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தீன் பணியை நீங்கள் எப்படி எந்த முறையில் வெளியாகி இருந்து பாடுபட்டு அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டுமோ அப்படி முயற்சி எடுக்காவிட்டால் அல்லாஹ் வேறொரு சமூகத்தை கொண்டு இந்த வேலையை வாங்கிக் கொள்வான். அதுக்கும் அதாவது அனைவன் நோவினை செய்யக்கூடிய வேதனையும் தருவான். வேறொரு சமூகத்தையும் அல்லாஹ் பயன்படுத்துவான். என்னுடைய இன்னொரு நண்பர் அமெரிக்கன், அவர் நல்ல மியூசிக் எடுத்துக்கொண்டு பாதையெல்லாம் ஹிப்பீஸாக போவார். அவர் ஒரு நாள் மொரோக்கோல பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஃபெரியில அவர் ஏறி போகும் பொழுது சில முஸ்லிம்கள் தொழுகிறார்கள். அந்த காட்சி பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சுப்ஹானல்லாஹ். அவருடைய 2 மனைவார்கள். முதலாவது மனைவி அமெரிக்கன், 2வது மனைவி பாகிஸ்தான். முதலாவது அவர் சவுதியில போய் ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அரவணைப்பில் மக்காவில் அவர்கள் கல்வி கற்றார்கள். அதுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு வந்தார்கள். ஒரு முஅல்லிமாக, ஒரு ஆசானாக வந்து அவரும் நானும் ஒரே வகுப்பில் தௌராவுடைய ஹதீஸ் பாடத்தை கற்றோம். சுப்ஹானல்லாஹ். அவருக்கு 13 குழந்தைகள், ஆலிம்களாக ஹாஃபிஸ்களாகி உலகத்துல நாலாபுரத்திலும் அவர்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கைக்கு 2 முறை வந்திருக்கிறார். அவருக்கு அந்த பேருவல பகுதியில் இருக்கக்கூடிய ஹிக்கடுவை சர்வ் பண்றது நல்ல விருப்பம். எப்ப வந்தாலும் சொல்லுவாரு, என்ற பெற்றோருக்கு துவா செய்யுங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்ற நியமத்தை நாங்கள் இன்றைக்கு உலகத்துல எந்த நியமத்தை ஒரு பக்கம் வச்சாலும், உலகத்தை ஒரு பக்கம் வைத்தாலும், இந்த இஸ்லாம் என்று தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்துக்கு நிகர் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட உள்ளங்களை உலகத்துல வாழ வைத்திருக்கிறார். சமீபத்துல நான் அவருக்கு கால் எடுத்தேன். அவர் சொன்னார், நான் உலகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப திரும்ப நான் பிறந்த அமெரிக்காவுக்கே திரும்பி வந்து விட்டேன் சொன்னார். அல்லாஹ் தஆலா அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவருடைய குடும்பங்களுக்கு அல்லாஹ் தீனை ஹிதாயத்தை நசீபாக்குவானாக என்று இந்த ரமதானுடைய காலத்தில் துஆ செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குர்ஆன் எமக்கு எப்படி தாய்மார்கள் எந்த பாதையில் போக வேண்டும் என்று வழிகாட்டுகிறதோ அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லி காட்டினேன். எப்படி சஹாபி பெண்மணிகள் உலகத்தில் வாழ்ந்தது போன்று இந்த காலத்திலும் குர்ஆனை ஓதக்கூடிய தாய்மார்கள், குர்ஆனுக்கு சேவை செய்யக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள். என்னுடைய ஒரு நண்பர் இருக்கிறார், அவருக்கு பேர் அக்ரம் நத்வி. அவர் அபுல் ஹசன் அலி நத்வி அவர்களுடைய ஒரு மாணவர். அவருடைய வசிப்பிடம் இருக்கிறது இப்பொழுது கடந்த 30 வருடமாக ஆக்ஸ்போர்ட்ல இருக்கிறார். அவரை நான் கடந்த வருடங்களில் அவரை சந்தித்தேன். அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப எனக்கு ஒரு கிஃப்ட் தந்தார். அந்த கிஃப்ட் என்ன கிஃப்ட்னா 43 வால்யூம்கள் கொண்ட ஒரு கிஃப்ட் தந்தார். அவர் பல வருடங்களாக இரவு பகலாக எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துக்கு பேர் அல் வஃபா பி அஸ்மாஇன் நிசா. அதுக்கு பேர் அல் வஃபா
பிஅஸ்மாஇன் நிசா, 10,000 சகோதர சகோதரிகளுடைய வரலாறை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒன்று ரெண்டு அல்ல. ஆங்கில மொழியில் ஆளுமையுள்ளவர்கள் முஹத்திஸாத் என்ற ஆங்கிலத்துல நீங்க அதை பதிவு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வலியும்ல ஆங்கிலத்துல பெற்றுக்கொள்ளலாம். 43 வலியும் கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவில இருந்து ஆரம்பித்து அவருடைய மகள் வரைக்கும் 10,000 பெண்மணிகள் ஹதீஸுக்கு சேவை செய்ததை பற்றி அதில் எழுதியிருக்கிறார். அரபு மொழியில் எழுதியிருக்கிறார். நான் 2 வருடத்துக்கு முன்பு ஒமான் நாட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு மியூசியத்தில் அந்த புக்கை தான் முதலாவது டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கிறார். இவர் அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அன்பு மாணவர் அக்ரம் நத்வி அவர்கள். மிக கண்ணியமான மனிதர். இந்த ஜமான்ல அவரை போல ஒரு உலகத்துல பற்றற்ற ஒரு மனிதரை நான் கண்டில்லை. அப்படி தன்னுடைய இரவு பகலும் அவருடைய தாவா பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறார். எழுத்தாளுவல்லவர். சமீபத்துல சஹி முஸ்லிமுடைய இஸ்னாதுகள் சம்பந்தப்பட்ட ருவாத்துகள் சம்பந்தப்பட்ட ஒரு விரிவான ஆக்கம் ஒன்றையும் அவர் எழுதியிருக்கிறார். அபுல் ஹசன் நத்வி என்று சொல்லும் பொழுது உடனடியாக ஞாபகத்துக்கு வருகிறது 1999 டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி மக்காவில் இமாம் சுதைஸ் அவர்கள் அங்கு அறிவிக்கிறார்கள், இன்று இந்தியா மண்ணில் ஒரு பெரும் ஆலிம் மௌத்தாகிவிட்டார், அவர்களுடைய மறைவான ஜனாசா தொழுகை நடத்தப்படும் என்று சொன்னார்கள். அபுல் ஹசன் நத்வி அவர்களுக்கு அல்லாஹ் காபத்துல்லாவில் நோன்பு 27 அன்று மக்காவிலும் மதீனாவிலும் மறைவான ஜனாசா தொழுவிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கினார். இங்க இருக்கக்கூடிய உலமாக்கள், துறை சார்ந்தவர்கள் நல்ல தெரிஞ்சு வச்சிருக்கிறார்கள். அபுல் ஹசன் நத்வி ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய அந்த அடிசுவற்றை பின்பற்றக்கூடிய நான் அதிகமாக முயற்சி எடுப்பதே அவர்களுடைய வார்த்தைகள், அவர்கள் சொல்லும் அந்த மொழி, அவர்கள் பேசும் அந்த பாணி, அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த குமுறல், அதை நாம் நடைமுறைப்படுத்தினால் சிறுபான்மை நாடு போன்ற எங்களுடைய நாடுக்கு அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். 1984ஆம் ஆண்டு ஒரு தூதை முன்வைத்தார்கள். இன்சானியத் கா பெராம், மனிதர்களுக்குள்ள அந்த தூதன் சொன்னார், ஓ இந்திய மக்களே, இந்த பெரும்பான்மை இந்தியர்களுக்கு நாம் இஸ்லாமிய தூதை தூய்மையான அந்த எண்ணத்துடன் மனிதாபிமான உணர்வுடன் நாம் முன்வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதைதான் ஜமியத்துல் உலமா சகவாழ்வு என்ற அந்த மொழியில் இந்த நாட்டு மக்களுக்கும் நாம் அதை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று 2012ஆம் ஆண்டு நாம் கொண்டு வந்த அந்த பிரகடனம் தான் சகவாழ்வு பிரகடனம் என்ற அந்த பிரகடனம். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் நாம் வாழ்கிறோம் பெரும்பான்மை மக்களுடன். நாங்கள் ஒரு 10% இருக்கிறோம், 90% மற்ற மக்கள். நாங்கள் சகோதரர்களாக வாழ்வோம். எங்களை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இஸ்லாம் உலகத்துக்கு அறிவானது யுத்தத்தால் அல்ல, எங்களுடைய அன்பு, பண்பு, கருணை. சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய, நான் உலகத்தில் பலரை நேசிக்கிறேன், முஹம்மது பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் பின் முகிரா பின் பர்தஸ் அல் ஜாஃபி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இமாம் புகாரி அதிகமாக நேசிக்கிறேன். இமாம் புகாரி அவர்கள் தயமுடைய பாடத்தில், ஏனென்றால் எனக்கு தெரியும், நான் என்னுடைய தாயுடைய அரவணைப்பில் வளர்ந்திருக்கிறேன். சிறு வயதிலிருந்து என்னுடைய தாய் உலமாக்களையும் மக்களையும் சரியாக நேசிப்பார்கள், ஊழியம் செய்வார்கள், ஹிதுமத் செய்வார்கள். அதுபோலதான் இமாம் புகாரியுடைய மனைவி தாய் விதவையாகிவிட்டார்கள். தகப்பனை எழுந்துவிட்டு அந்த அஹ்மத் என்ற தந்த சகோதரருடன் மக்காவை நோக்கி பயணமாகி அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தான். அதை வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இமாம் புகாரி அவர்கள் தயமுடைய பாடத்தில் ஹதீஸை பதிவு செய்கிறார். அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நபி அவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. தண்ணீர் கொஞ்சம் தேடுங்களேன் என்று சொன்னார்கள். தண்ணீரை தேட போன நேரத்துல சஹாபாக்கள் தேடி பார்க்கக்குள்ள ஒரு வயோதிப பெண்
ஒரு ஒட்டகத்தை பிடிச்சு கொண்டு அப்படி அமர்ந்திருக்கிறாங்க. அவர்கள்ட்ட போய் பார்த்தா ஒரு சின்ன கூஜால தோல் பையில தண்ணீர் இருந்தது. அவங்க 2 பேரும் அந்த தாய் கிட்ட கேட்டாங்க, தாயே, அது முஸ்லிமான தாய் அல்ல, ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்த தாய், வாங்கன்னு சொன்ன உடனே அந்த தாய் அப்படியே வந்துட்டாங்க. வந்தா சஹாபாக்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கக்குள்ள அந்த தாயை நபியவர்கள் கண்ணியமாக உட்கார வைத்து தன்னுடைய விரல்களை அந்த பாத்திரத்துக்குள் போட்டார்கள். அதிசயமாக பார்க்கிறாங்க அந்த தாய். தண்ணீர் அப்படியே ஒரு வாட்டர் ஃபால போல தண்ணீர் அப்படி வருகிறது. எல்லாரும் குடிச்சார்கள். எப்படி அந்த அந்த கட்டம் இருந்திருக்கும் தண்ணீர் இல்லாத நேரத்துல சஹாபாக்கள் அந்த தண்ணீரை எப்படி அனுபவித்திருப்பார்கள் என்று பாருங்கள். ஹதீஸ்ல வருகிறது, அந்த கூஜால ஒரு சொட்டு தண்ணீர் கூட குறையவில்லை. இது நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான மிரக்கல், ஒரு அதிசயம். அதோட நபி அவர்கள் நிறுத்தவில்லை. அன்பு உள்ளங்களே, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற தர்மமாக இந்த தாய்க்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் அந்த தாய்க்கு அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். ஒட்டகம் அதுக்கு ஏற்கனவே ஒரு திமில் இருக்கிறது, அதுக்கு மேலாளருடைய ஒரு பெரிய ஒரு பொட்டணியாக மாறிவிட்டது. அந்த தாயை தேடுறாங்க. அந்த கரவான்ல அந்த ஜமாத்தாக வந்த அந்நியர்கள் தேடுகிறார்கள், எங்க அந்த தாயை காணவில்லை. எல்லாரும் தடமாறி கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய போதைகளுடன் அந்த தாய் வருகிறார். எங்க இருந்து வாரீங்க? சாபி சஹாபி அல்ல, மதம் மாறி இருக்கிறாரே, ஒரு புதிய மதத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறாரே, அவரிடத்திலிருந்து வருகிறேன். கொடுக்கிறார், நல்ல கொடுக்கிறார். கதை அப்படி முடிஞ்சு விட்டது. சில காலங்களுக்கு பிறகு சஹாபாக்கள் ஒரு பிரயாணத்துல போகிறார்கள். நபி அவர்களுக்கு தெரியும் இவர்கள் எங்க போகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பெண் வந்துட்டு அந்த பெண்ணிடத்துல தண்ணி எடுத்து தன்னை கராமத்தை காட்டிட்டு அனுப்பியிருக்கல. நபி அவங்க அந்த பெண் யார், எங்க இருந்து வந்தாங்க, எங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் தன்னுடைய உள்ளத்துல பதிவு வச்சுட்டாங்க. சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க அங்க போறீங்க இல்லையா, அந்த பெண்ணை கட்டாயம் சந்திங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த சஹாபாக்கள் போயிட்டு சந்தித்த நேரத்தில் அந்த பெண் என்ன வெகுமதி கொடுத்தா தெரியுமா? அந்த பெண்மணி தந்த ஊர் மக்கள் எல்லாரையும் அழைத்து சொன்னாள், ஓ மக்களே, உண்மையான ஒரு தூதர் வந்திருக்கிறார், எல்லோரும் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அஸ்லமு அன் ஆகிரிஹிம், எல்லாரும் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதைதான் நான் உங்களிடத்துல தாய்மார்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் அதுதான் எதிர்பார்க்கிறான். நாங்கள் இந்த தூய்மையான தூதை உலகத்துக்கு அன்பாலும் பண்பாலும் துஆவாலும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆளுமை திறமையாலும் நாம் இதை முன்னெடுத்து போக வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இந்த அமானிதத்தை நிறைவேற்றிய ஒரு சமூகமாக மாறுவோம் என்ற இந்த முதலாவது என்னுடைய இந்த தூதை. இதுல பல விஷயங்கள் என்னுடைய மனதுக்கு வருகிறது. இருந்தாலும் நான் இந்த தலைப்பை நிறுத்திக் கொண்டு அடுத்த விஷயத்துக்கு வருகிறேன். நாங்க தனிப்பட்ட முறையில் இன்றைக்கு எல்லாரும் ஒவ்வொருவரை சுய ஆய்வு செய்வோம். இந்த இடத்துல நாங்க சுய ஆய்வு செய்வோம். சுய ஆய்வு என்ன? அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தீன் இஸ்லாம், இதுல நான் எந்த அளவுக்கு அமல் செய்கிறேன். குர்ஆனுடைய 2 ஆயத்துகள் நான் ஓதினேன். மய்யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். ஒன்னாவது அதுக்கு முதல் நான் ஓதினது, யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل تعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் பார்த்து சொல்கிறான், இந்த 700 கோடி மக்களே, யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى, உங்களை ஆணாக பெண்ணாக படைத்திருக்கிறோம். ஜஅல்னாகும் ஷுஊபா வ கபாயில லிதஆரஃபு, குலகோத்திரமாக பிரித்திருப்பதை அறிமுகமாகுவதற்கே தவிர நான் இந்த வெறுப்பு, நான் அந்த வெறுப்பு, அந்த குரோதம், இந்த குரோதம், அந்த வைராக்கியம் என்று போட்டி போராமைக்கல்ல. உங்களில் சிறந்தவர் தக்வா உள்ளவர் என்று அல்லாஹ் சொல்கிறார். உங்கள் சிறந்தவர் யார்? தக்வா உள்ளவர்.
தக்வாவை படிக்கணுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கணும். தக்வாவை படிக்கணுமா? அஸ்மா அவர்களுடைய மூத்த சகோதரி கிட்ட கேட்கணும். தக்வாவை படிக்கணுமா? அது உம்மு ஐமன் கிட்ட கேட்கணும். சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு இருந்த தக்வா. உம்மு ஐமன் சந்திக்க வந்தார்கள். 2 பெரிய மனிதர்கள், அபூபக்கரும் உமரும். அழுகிறார்கள். ஏன் அழுகிறீங்க? எனக்கு பல கவலைகள். அதுல ஒன்றுதான் நபியுடைய பிரிவு. ஏன் அந்த நபியுடைய தாய் சிறு வயதில் வஃபாத்தாகின நேரத்தில் அலம் யஜ்திக யதீமன் ஃபஆவா, நான் தான் அந்த குழந்தை உம்மு ஐமனாக இருந்து அரவணைத்தேன் என்று அந்த உம்மு ஐமன் அவர்கள் சொன்னார்கள். 7 வயதிலிருந்தே நபி அவர்களை கட்டி காத்த அந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய அன்பு இருக்கும். நாங்க இன்றைக்கு பார்க்கிறோம், சில தாய்மார்கள் குழந்தைகளை எடுத்து வளர்ப்பார்கள். குடும்பத்துல கணவன் மனைவி இறந்து போனதுக்கு பிறகு அந்த குழந்தைகளை அரவணைப்பார்கள். அதனுடைய அந்த பாசத்தை நாம் காண்கிறோம். அந்த பாசத்தை வெளிப்படுத்தினார்கள் உம்மு ஐமன். அதுக்கு பிறகு சொன்னார்கள், வாரி வாரியாக அழுது விட்டு சொன்னார்கள், வஹீயுடைய துண்டிப்பு எனக்கு இன்னும் பெரிய கவலையாக இருக்கிறது. நபி அவர்கள் அந்த ஹயாத்தோடு இருக்கும் பொழுது யாரு சரி ஒரு கேள்வி கேட்டால் எஸ் அலூனக அனில் அன்பால், கனிமத்தை பற்றி கேட்கிறார்கள். எஸ் அலூனக அனில் மஹை, மாதவிடாயை பற்றி கேட்கிறார்கள். எஸ் அலூனக அனில் ரூஹை பற்றி கேட்கிறார்கள். எஸ் அலூனக அனில் யதாமா, யதாமாவை பற்றி கேட்கிறார்கள். அனாதைகளை பற்றி கேட்கிறார்கள். எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், மதுபானத்தையும் அந்த சூது விளையாட்டை பற்றி கேட்கிறார்கள். சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் எஸ் அலூனக அனில் ரூஹ் குல் ரூஹு மின் அம்ரி ரப்பி என்று அல்லாஹ் உடனே பதில் கொடுத்தான். அல்லவா, அது துண்டிக்கப்பட்டு விட்டதே என்று கவலைப்படுகிறேன் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு அப்படிப்பட்ட தாய்மார்களை தந்திருந்தார். அவர்களுடைய தக்வா. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் 1,00,000 திர்ஹம் அல்லது தினார் காலையிலிருந்து பங்கிட்டார்கள், மாலை வரைக்கும் முடிச்சு விட்டார்கள். தன்னுடைய ஆகரத்துக்கு சேர்க்க வேண்டும் என்ற அந்த பயம் அச்சமும் யார்கிட்ட படிச்சாங்க தெரியுமா? நபியிடத்துல படிச்சாங்க. இமாம் புகாரி அவர்கள் ஒரு பாடம் பதிவு செய்கிறார்கள், தொழுகையுடைய பாடத்தில். நபி அவர்கள் சலாம் கொடுத்த உடனே வேகமாக வீட்டுக்கு விரைந்து சென்றார்கள். சஹாபாக்கள் அதிசயமாக பார்க்கிறார்கள், என்ன வளமைக்கு மாற்றமாக இவ்வளவு வீட்டுக்குள்ள நுழைந்தார்கள். திரும்பி வந்து சொன்னார்கள், திபர், ஒரு சின்ன தங்க துண்டு வீட்டுல இருந்தது, அது ஞாபகத்துக்கு வந்துருச்சு, அதை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு கணவனிடத்தில் வாழ்ந்த ஹதீஜா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க ஏன் இவ்வளவு நின்று தொழுறீங்க? எனக்கு தூக்கத்தையும் இடையூறு இல்லாம நீங்க தூங்குறீங்க, நான் இப்படி காலை விரிச்சு கொண்டிருக்கிறேன் உங்களோட முன்னுக்கு, ஒரு மையத்து படுக்கிறது போல நான் உங்களோட முன்னுக்கு படுக்கிறேன். நீங்க தொழுகிறீங்க, ஆனா என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாம நான் இப்படி காலை நீட்டி கொண்டிருக்கிறேன், என்ன அதட்டாம நீங்க சுஜூதுக்கு போக்கல மட்டும் என் கைய காலை அப்படி பிடிக்கிறீங்க, நான் நகர்த்தி கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கணவனாக நீங்க இருந்து, இங்க இறுதி நபியாக இருந்து ஏன் இவ்வளவு சிறப்பம் பட வேண்டும் என்று கேட்ட நேரத்துல அஃபலா அகுன் அப்தன் ஷக்கூரா, ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்ற அந்த நபியிடத்துல படிச்ச தக்வா தான் ஆயிஷா ரலியல்லாஹு கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் கொடுத்தார்கள். இஃப்தார் செய்வதற்கு கூட ஒன்றும் இருக்கவில்லை. தாய்மார்களே, நாங்க இன்றைக்கு ரோல் மாடலாக, எனக்கு இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய எங்களுடைய அன்பு குழந்தைகள், எழுதுங்கள் உலகத்துக்கு ஆயிஷா நாயகன் தான் யாருன்னு. தன்னுடைய 40 வயது விதவையாக இருந்து உலகத்துக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்கத்தையும் தீனையும் இல்லற வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தக்வாவுடன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து விட்டு சென்ற தாய் தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மருமகன் வருகிறான், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த சகோதரியுடைய மருமகன்டா எவ்வளவு பாசம் இருக்கும். நாங்களும் குடும்பங்கள்ல என்னுடைய சாட்சி என்று வைத்து பேசும் பொழுது அந்த சாட்சி என்று சொல்றதுக்கு யாரும் இல்லையே என்று சொல்லும் பொழுது எங்களோட உள்ளம் நோவுகிறது.
தாயோட பிறந்த சாட்சிமார்கள் இருந்தார்களே இங்கு இல்லையே என்று சொல்லும் பொழுது உள்ளம் அது வருத்தமாக இருக்கிறது. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாட்சி தானே. என்ற அப்பா அபூபக்கர், என் வாப்பா ஜுபைர், என்னுடைய தாய் அஸ்மா, என்னுடைய சாட்சி ஆயிஷா, என்னுடைய சாட்சி அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, இவர்களுக்கு மத்தியில தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தைரியமாக போயிட்டு சாட்சி, என்ன சாட்சி இப்படி கொடுக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு வச்சுக்கொள்ள கூடாதா என்று கேட்ட ஒரு கேள்வி ஆயிஷாக்கு வந்தது ரோஷம். என்ன இதை தடுக்கிறதுக்கு நீ யார்? இதுக்கு பிறகு வாழ்க்கையில் உன்னோட பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டார். நாங்க பேச மாட்டேன்னு சொல்றது என்னத்துக்கு தெரியுமா? எனக்கு அன்றைக்கு ஒருத்தர் கால் பண்ணினார், ஒருத்தரை பத்தி சொல்கிறார், கல்யாண கார்டை வீட்டுக்கு போயிட்டு கொடுக்காம வாட்ஸ்அப்ல அனுப்பி போன் பேசினத்தினால நான் வரமாட்டேன் கல்யாணத்துக்கு. அடேப்பா, நான் ஏண்ட மகளுடைய கல்யாணத்துக்கு ஒத்த 2 பேருக்கு தான் டெலிபோன் பண்ணிருப்பேன், எல்லாருக்கும் வாட்ஸ்அப் தான் அனுப்பினேன், எல்லாரும் கண்ணியமாக வந்தாங்களே. இன்றைக்கு ஒரு மனிதனுடைய நேரத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு இது ஒரு முறைதான். இது ஒரு ஈகோவாக இருக்கணுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துச்சு போகும், உன்னோட இதுக்கு போற வாழ்க்கையில பேச மாட்டேன் போ என்று விரட்டி விட்டார்கள். துடிக்கிறார் அப்துல்லா, எனக்கு இந்த நபியுடைய இறுதி நபியுடைய மனைவியின் அரவணைப்பினால் எழுந்து விட்டேனே, எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை இழுத்து விட்டேனே. இவ்வளவு முயற்சி எடுத்தார்கள். இந்த வகையிலையும் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா உடன்படவில்லை. இறுதியாக மதீனால உள்ள மூத்த சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்தார்கள். எதுக்கு? ஒரு பொய் நாடகமாக, அது சுல்ஹுடைய நாடகம், ஒற்றுமையுடைய நாடகம். ஒற்றுமைக்காக வந்ததுதான். அது என்னத்துக்காக வந்தாங்க தெரியுமா? என்ன எப்படி சரி என்ற சாட்சியோட சேர்த்து விட்டுருங்க. எல்லாரும் ஹதீஸ் கேட்கறது போல கேட்டுட்டு உள்ளுக்கு தள்ளி விட்டாங்க, திரைக்கு உள்ளுக்கு போங்க, போயிட்டு சாட்சிய கைய காலை பிடிச்சு மன்னிப்பு கேளுங்க. எல்லாரும் இங்க இருந்து சிபாரிசு செஞ்ச நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சத்தியத்தை முறிச்சு கொண்டார்கள். அந்த சத்தியத்தை முறிச்சா நான் பேச மாட்டேன் என்ற அல்லாஹ்வுக்காக ஒரு நிலைப்பாடு எடுத்து அந்த தாயுடைய சத்தியம் அங்கீகரிக்கப்படுகிறது மார்க்கத்தில். ஆனால் அதை முறிச்சால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அடிமை உரிமை வேண்டும். முதல் கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த தக்வா இங்கதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதோட இன்னொரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய தக்வா என்ன தெரியுமா? 1, 2, 3, 10, 11, 12, 20, 25, 30, 35, 40 அடிமைகளை உரிமைட்டாங்க. நான் அல்லாஹ்வோட செஞ்ச ஒப்பந்தத்துல அதுக்கு மாறு செஞ்சு விட்டேனே என்ற அந்த பயம், அதுதான் அவர்கள்ட்ட இருந்த தக்வா. அவர்கள்ட்ட இருந்த தக்வாவும் இஹ்லாஸும் எங்களுக்கு கிடைத்தால் இன்றைய ரமதான் நாங்க வெற்றி உள்ளவர்களாக மாறுவோம். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். சகோதரிகளை, தாய்மார்களே, ஆயிஷா நாயகி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை அவருடைய சக்கராத்து நேரத்தில் நபியும் அபூபக்கருக்கு பக்கத்துல, கணவனுக்கும் தகப்பனுக்கும் பக்கத்தில் அடக்கம் செய்வதற்கு அனுமதி கொடுத்திருந்தார்கள். அடக்கப்பட்டு விட்டது. ஒரு நாள் சொல்கிறார்கள், என் அன்பு நெஞ்சங்களே, நான் மௌத்தாகினா இங்க இடம் இருந்தாலும் அடக்க வேண்டாம். நபி தகப்பன், அபூபக்கர் தகப்பன், நபி கணவன், உமர் அந்நியவர் இருந்தாலும் வேறொரு இடத்துல அடக்கி இருக்கலாம். ஆனா சொன்னார்கள், என்ன இங்க அடக்க வேண்டாம். லா உஸக்கா பிஹி அஹத். இந்த 8 நபியுடைய மனைமார்களோடு நான் 9வது. இங்க நீங்க அடக்கம் செய்தால் எனக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இங்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட தனித்துவம் வேண்டாம் என்பதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் புகாரில பதிவு செய்கிறார்கள். எனக்கு அப்படிப்பட்ட தனித்துவம் வேண்டாம். நான் பொது மையவாடியான ஜன்னத்துல் பக்கீல கொண்டு போயிட்டு என்ன அடக்கம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இஹ்லாஸ் அல்லவா? இந்த இஹ்லாஸையும் அந்த தக்வாவையும் நானும் நீங்களும் பெற்றுக்கொண்டால் இதே எங்களுக்கு படிப்பினையாக இருக்கும். 40 வயது விதவையாக இருந்து இந்த உலகத்துக்கு அவர்கள் கொடுத்து விட்டு செல்லும் ஒரு ஆகப்பெரிய பாக்கியம் தான் இந்த தக்வாவாக இருக்கிறது. அதனால் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய தவறுகளை நினைத்து வருந்தி இதே இடத்துல
இந்த இஃபாதாவுடைய இந்த 15ஆம் வருடத்துடைய அல்லது முன்பின் எத்தனை வருடங்களோ அதனுடைய இந்த அமர்வுல நானும் நீங்களும் இதே இடத்துல அல்லாஹ் என்ற தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த தவறுகளை மன்னித்து விடு நல்லா இடத்துல மன்றாடும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக எங்களோட பாவங்களை மன்னித்து, பெரும் பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது அல்லாஹ்வோட தான் முடித்துக் கொள்ள வேண்டும். மனிதர்களோடு சம்பந்தப்பட்டதை அல்லாஹ் மனிதர்களோடு முடித்துக் கொண்டு வருமாறு சொல்கிறான். அவைகளை முடித்துக் கொண்டவர்களாக நாங்கள் பயணிக்க வேண்டும். சகோதரர்களை தாய்மார்கள், அன்பார்ந்த இந்த உள்ளங்களே, நாங்கள் இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒற்றுமை என்பது கான்ஃபரன்ஸ் அல்ல, ஒற்றுமை என்பது அது பிரகடனங்கள் அல்ல. ஒற்றுமை என்பது வாழ்க்கையில ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் அன்பும். ஒற்றுமை வர முடியாது பணிவில்லாம, ஒற்றுமை வர முடியாது விட்டு கொடுக்காம, ஒற்றுமை வர முடியாது ஒரு மனிதன் மற்றவர்களை மன்னிக்காம. இந்த நாள் அது மன்னிக்கக்கூடிய நாளாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்போம், விட்டுக் கொடுப்போம். ஆயிஷா நாயகி அவர்கள் அல்லாஹ்வுக்காக மன்னித்ததை போன்று நாங்களும் மன்னிப்போம். அப்பொழுது அல்லாஹ் தஆலா எங்களோட வாழ்க்கையில சரியான நிம்மதிய, சந்தோஷத்தை, உயர்வை, பாதுகாப்பை நிச்சயமாக தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு பிரகடனம் வெளியாக இருக்கிறோம். அது சமூக ஒற்றுமையுடைய பிரகடனம். அதை படிங்க, ஒவ்வொருவரும் கூகுள் பண்ணி எடுங்க. ஜெமித்துலுமான உலமாக்கல், இங்கே அட்டாளச்சேன உலமாக்கல் மக்களுக்கு அதை மச்சக்கூடாக இந்த ரமதான்ல ஜெம்யாவுடைய வெளியீடுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஒவ்வொன்றாக பகிர்ந்து கொள்ளுங்கள். 20 நான் நேற்று அந்த முன்வைத்த 20 வெளியீடுகளையும் ஒவ்வொருவரும் வாசித்து இந்த தூதை இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டும். பிறை சம்பந்தமான பிரகடனம், இறுதி நபித்துவத்தின் பிரகடனம், ஒற்றுமையுடைய பிரகடனம், சகவாலுடைய பிரகடனம், சஹாபாக்களுடைய மகத்துவத்தின் பிரகடனம். சஹாபாக்களுடைய மகத்துவத்தின் பிரகடனம் இந்த கிழக்கில் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் குர்ஆனை நேசிப்பது போன்று, நபியை நேசிப்பது போன்று சஹாபாக்களை நேசிக்க வேண்டும். சஹாபாக்களை நேசிப்பதை போன்று அஹ்ல பைத்தையும் நபியுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும். 2 கண்களை போல் இருக்கிறது. சமீபத்தில் அமெரிக்கன் அம்பாசிடர் எங்களை சந்திக்க வந்திருந்தார். அப்பொழுது நான் அவருக்கு ஒரு செய்தியை கொடுத்தேன். நான் அவருக்கு சொன்னேன், அந்நியர்கள் உங்களை வந்து தாக்குவார்கள் என்றால் அது எங்களுக்கு பெரிய கவலையாக இருக்கும். நாங்க துஆ செய்வோம். அப்படி சக்திகள் உங்களை வந்து எந்த அநியாயம் உங்களுக்கு செய்யக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் நாங்க சஹாபாக்களை நேசிக்கிறது போல நாங்க குடும்பம், நபியுடைய குடும்பத்தை நேசிக்கிறோம். இந்த நாட்டுல நாங்க முஸ்லிம்களாக அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தாக இருக்கிறோம். நாங்க இந்த நாட்டுல ஐக்கியமாக, ஒற்றுமையாக, சில பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்கு மத்தியில சஹாபாக்களை நிந்திக்கக்கூடிய, அஹ்ல பைத்தை நேசித்து சஹாபாக்களை நிந்திக்கக்கூடிய நிலைமைகளை எந்த காரணத்தை கொண்டு இந்த நாட்டில் உருவாக்க கூடாது என்று மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறோம் என்று பல கட்டத்துல அம்பாசிடர்களுக்கு நாங்கள் இந்த தூதை முன்வைத்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு கலாச்சாரம், எங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை, எங்களுக்கு ஒரு பண்பாடு, எங்களுக்கு தீனுடைய புரிதல், எங்களுக்கு ஒரு மன்ஹஜ், இந்த நாட்டில் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் உலமாக்கள் எடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழும் பொழுது சஹாபாக்கள் ஒரு கண்ணுன்னா நபியுடைய குடும்பம் மறு கண்ணாக இருக்கும் என்பதை நாங்கள் ஒரு நாள் மறக்க மாட்டோம். இந்த தூதையும் நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். ISIS-க்கும் இஸ்லாத்துக்கும் ஆக முதலாவது பிரகடனம் 2006 அது பிறை விகாரம், 2007 இறுதி நபித்துவத்தின் அந்த பிரகடனம், 2009 ஒற்றுமையின் பிரகடனம், 2012 சஹவாலின் பிரகடனம், 2015 2 பிரகடனங்கள். ஒன்று மனாக்கிபு சஹாபா, சஹாபாக்களுடைய அந்த மகத்துவம், கண்ணியம் சம்பந்தமாக ISIS-க்கும் இஸ்லாத்துக்கும் சம்மதம் கிடையாது என்ற பிரகடனம். இந்த பிரகடனத்தை நீங்க பிரிண்டட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா வராது. ஒவ்வொரு வீட்டிலையும் இது வாசிக்கப்பட வேண்டும். நாங்க தீவிரவாதம் வேண்டாம் என்று வாலிபர்களுக்கு, யோதிகளுக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறோம். டோன்ட் பி எக்ஸ்ட்ரீம், தீவிரவாதம் வேண்டாம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது. இதை இந்த ரமதான்ல பகிர்ந்து கொள்ளுங்கள், பிரிண்ட் பண்ணி எடுத்து வாசிங்க. மன்ஹஜ் என்ற ஒரு நிலைப்பாடை இந்த நாட்டுக்கு இப்படிதான் முஸ்லிம்கள் வாழ வேண்டும். அந்த 2019 ஏற்பட்ட அந்த அநியாயம் 1300 வருட வாழ்க்கையில் வரலாற்றில் முஸ்லிம்களுக்கு ஏற்படாத ஒரு சோகமான நிகழ்வு.
தலை குனிய வைத்த நாள் தான் அந்த 2019 21 ஏப்ரல் மாதம். அந்த நிலைமை எங்கட வாலிபர்கள், எங்கட யுவதிகள், எங்கட சகோதரிகள், தாய்மார்கள், எங்கட படித்தவர்கள், பட்டதாரிகள், எங்கட உலமாக்கள், மதரசாக்கள் ஒரு நாளும் அதில் ஈடுபட்டது கிடையாது. இதுக்கு பிறகும் ஈடுபட மாட்டோம் என்ற ஒரு பிரகடனத்தை இந்த அட்டாள சேனையுடைய இந்த இஃபாதா இங்கு வெளியாக்குறது என்பதையும் நான் இங்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆளுமை திறமைகளை நான் இன்னொரு 3வது அம்சத்தின் பக்கம் கொண்டு போக விரும்புகிறேன். ஒற்றுமையை படிங்கள், பேசுங்கள், விட்டு கொடுங்கள், மன்னிங்க. நபி அவர்களை ரோல் மாடலாக எடுங்க. நேற்று நான் இஃப்தாருடைய நேரத்தில் அது சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதை பகிர்ந்து கொண்டு உலமாக்கல் மக்களுக்கு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு 2 வருஷத்துல மக்காவை கைப்பற்றி ஹஜ்ஜத்துல் வதா கடையில 1,14,000 சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எப்படி அதிகரிக்க செய்தார்கள் என்ற அந்த ஒற்றுமையும் அந்த அந்த நபியுடைய தூதையும் எப்படி முன்வைக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். கடைசியாக கண்ணியமானவர்களே, நாம் இந்த நாட்டில் ஒரு சிறந்த சமூகமாக வாழ வேண்டும். சிறந்த சமூகமாக வாழ்வதற்கு இதுவரைக்கும் பேசியது நான் 2வது பகுதி. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யான்றதை விட்டுட்டு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, நான் வஃபில் ஆகிரத்தி ஹஸனாவுடைய பகுதியை தான் பேசினேன். அதுல எப்படி ஒவ்வொருவரும் தக்வாவை, அந்த முன்மாதிரியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று பேசினேன். இப்பொழுது நான் சொல்ல போறது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. இந்த துனியாவில் ஹஸனாவை எப்படி பெற்றுக்கொள்வது, அதுக்கும் இந்த தக்வா, உள்ளச்சம், அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்த நாட்டில் வாழும் பொழுது அல்லாஹ் தந்த எங்களுடைய சக்தி, ஆளுமை, அவைகள் அடையாளப்படுத்தி இந்த நாட்டுடைய பிரஜை, சிட்டிசன் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற அடிப்படையில் இந்த நாட்டுக்கு எப்படி நாங்கள் பங்காளிகளாக வாழ்வது, யாருடைய தயவிலும் வாழ்வதல்ல முஸ்லிம்கள், தன்னுடைய சுய மரியாதையோடு வாழக்கூடியவர்கள். நாங்க அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா உடைய அந்த அடிப்படையில். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த துன்யாவுடைய ஒரு பகுதியை நீங்க மறந்து விடாதீங்கன்னு சொல்றான். அப்படின்னா அதுக்கு ஆயத்தப்படுகிறான். ஐது லஹும் மஸ்ததாத்தும் மின் குவ்வா. குர்ஆன் தனக்கு முடியுமான சக்தியை, இன்னல் ஜஸதிக அலைக ஹக்கன் லஸௌஜிக அலைக ஹக்கன் லரப்பிக அலைக ஹக்கன் இன்னல் ஜுவாரிக அலைக ஹக்கன். உங்களை சந்திக்க வரக்கூடிய விருந்தாளிகளை மாஷா அல்லாஹ் அட்டாளச்சேன உலமாக்கள் நேற்று அழகாக வரவேற்றார்கள். அவர்களுடைய அந்த கஞ்சே எனக்கு போதும், அவ்வளவு ருசியாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, விருந்தாளிகளை உபசரிக்கிறது போல ஒவ்வொருவரும் தன்னை பார்த்து கொள்ள வேண்டும். ஜஸதிக அலைக ஹக்கன், உன் உடம்புக்கு ஒரு ஹக்கு இருக்குது. நீ எப்படி வாழ போகிறாய்? வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிடுவார்கள். நபியுடைய திட்டமிடுதலாக முக்கியமான பயணம் தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் 2 பேரை பயன்படுத்தினார்கள். நபியுடைய அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் அஸ்மா, அவங்கதான் ரகசியமாக சாப்பாடு தயாரிச்சு தன்னை இடுப்பு கயிறை அப்படி எடுத்து அதை அப்படி கலட்டி 2ஆக அந்த சாப்பாட்டுல கட்டி அனுப்புவார்கள். சாப்பாடு தூக்கிட்டு போறது யார்? ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்தவன் அப்துல்லா இப்னு உரைக்கித். அங்கேயும் தாயை நீங்க வருகிறீர்கள், கதீஜா நீங்க பெற்றெடுத்த அந்த செல்வங்கள் அது தீனுக்கு உதவி செஞ்சது போல இந்த அஸ்மா அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த மகளும் நபியுடைய அந்த சம்பந்தியுடைய மூத்த மகள், நபியுடைய சம்பந்தியுடைய மூத்த மகள் அஸ்மா சாப்பாடு கட்டி அனுப்புவார்கள். பகல் நேரம், இன்றைக்கு எப்படி இது 12ஆக போகுதோ இது போல ஒரு நேரத்துல தான் பகல் சூட்ல நபி அவங்க அபூபக்கர் வீட்டுக்கு வந்தார்கள். ரலியல்லாஹு உங்களோட ஒரு ரகசியம் பேசணும், பேசுங்க தாராளமாக, யாரும் இருக்கக்கூடாது. என்ற 2 மகள்மார் இருக்கிறார்கள், அஸ்மாவும் ஆயிஷாவும் ரகசிய பாதுகாப்பார்கள். நபி அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை சொல்லிவிட்டு அவர்களிடத்தில் ஒட்டக உதவியையும் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அதை பாதுகாப்பதற்கு ஒரு முஷ்ரிக்காக இருக்கக்கூடிய அப்துல்லா பின் உரைக்கித்த நபி அவர்கள் பயன்படுத்தினார்கள். சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய உலகத்துல முஸ்லிம்கள் அதிகம்.
150 நாடுகளை எடுத்தீங்கன்னா அதிகமான சிறுபான்மை நாட்டில் அமெரிக்கால இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, நியூசிலாந்துல இருந்து, இங்கிட்டு உலக ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம்கள் சிறுபான்மைகளா வாழ்கிறார்கள். அங்க நபி அவர்கள் ஒரு தூதை தருகிறார்கள். உங்களோட குடுக்கல் வாங்கல் சில விஷயங்களை உள்ளத்துல நேசர்களாக ஆக்குறத மட்டும் விட்டு விட்டு உங்களோட குடுக்கல் வாங்கல், உங்களுடைய அஹ்லா, உங்களுடைய அந்த பயணத்துல அந்நியர்களோட சேர்ந்துதான் நீங்க பயணிக்க வேண்டும் என்று தூதை கொடுக்கிறாங்க. அந்த அப்துல்லா என்ன செய்கிறார்? அஸ்மா கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு வந்து நபி அவர்கள் தங்கியிருந்த அந்த நாட்களில் சாப்பாடை ஒப்படைக்கிறார். நபியுடைய அந்த பயணத்தில வழிகாட்டியாக இருக்கிறார். எதிரிகள் வரக்குள்ள சமாளிச்சு அவர்களை அனுப்பி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த பணியில ஈடுபடுகிறார். சுப்ஹானல்லாஹ். ஒரு குடும்பமாக இருந்து செயல்படும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை தருகிறான். கண்ணியவான்களே, ஆக இந்த நாட்டுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தரக்கூடிய திட்டம் என்ன? ஒவ்வொருவரும் அதை யோசிக்க வேண்டும். இந்த அப்துல்லா இப்னு உரைக்கத்தை எப்படி நபி அவர்கள் பயன்படுத்தினார்கள்? உஸ்மான் இல்லையா? அபூபக்கர் இல்லையா? அலி இல்லையா? துணிச்சலான சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் எடுக்காமல் வேறொருவரை எடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களோடு பயணிக்கும் பொழுது ஒரு திட்டமிட்டார்கள். நாங்கள் திட்டமிட்டு வாழ வேண்டும். துனியால என்ன செய்ய போகிறோம்? அகல் குழி தோண்டின நேரத்துல நபியவங்க பார்க்கல, இதை எப்படி தோண்டி முடிக்கலாம் என்று பார்க்கல. ஈரான்ல இருந்து வந்த 200 வயதை தாண்டிய சஹாபி வந்து சொல்கிறார், நாங்க அகல் குழி தோண்டுவோம் என்று சொல்லும் பொழுது எப்படி தோண்டுவீங்க என்று பார்க்கவில்லை, அதை நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள். அதை அடைய வேண்டும். உலகத்துல இப்படிதான் நீங்க கையாள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு தோண்டி இருப்பார்கள். எங்கட மண்ணு போலயா? சவுதியில ஒரு கபர் தோன்றதே கஷ்டம். பெக்கோ இருந்துச்சா போட்டு தோன்றதுக்கு கையால 10 சஹாபாக்கள் தோன்றினார்கள். அந்த நேரத்திலையும் ஒரு தாய் வருகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த மனைவி சுப்ஹானல்லாஹ் வந்து சொல்கிறார்கள், நபியே உங்களுக்கு பசியாக இருக்குது, என்ற மனைவி உங்களுக்கு ஒரு சாப்பாடு சமைச்சிருக்கிறார், நீங்க ஒரு 10 பேர் அழைச்சு கொண்டு வாங்க என்று சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 10 பேர் இல்ல, உள்ள எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரப்போறேன். சட்டி அப்படி வைக்க சொல்லுங்க, மாவு அப்படி வைக்க சொல்லுங்க, நான் வந்ததுக்கு பிறகுதான் ரொட்டியும் சுடணும், அந்த சட்டியும் அமைக்கணும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போல வந்த எல்லா சஹாபாக்களுக்கும் அந்த கணவன் மனைவி சமைச்சு கொடுத்த சாப்பாடு அந்த மக்களுக்கு சாப்பாடாக அமைந்தது. அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுடைய ஈமானிய உணர்வை அங்கு வெளிப்படுத்தி காண்பித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியையும் மொழியாற்றல் வேணுமா, நீ மொழியை படித்துக் கொள்ளும் நபி அவர்கள் அவருக்கு வழிகாட்டினார்கள். காலிது வலிதை பார்த்து சொன்னார்கள், ஸைஃபுல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய வாள் என்று சொன்னார்கள். என்ன வாள் இறங்கிச்சா? அல்லாஹ் கிட்ட இருந்து வாள் இறங்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு துஆ செஞ்சார்கள். 60,000 அந்த எதிரிகளுக்கு மத்தியில் தனிமையில் போய் போராடிவிட்டு வரக்கூடியவர் தான் காலிது வலித் அவர்கள். ஹஜ்ரத் ஜரீர் இப்னு அப்துல்லா பஜலி வீரமான சஹாபி நெஞ்சை தட்டி சொன்னார்கள், நான் குதிரையிலிருந்து கீழே விழுந்து விடுகிறேன், தைரியமாக இருந்து அவருக்கு நபி அவர்கள் துஆ செய்தார்கள். ஞாபக சக்தி வேணும் என்று சொன்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு வெறுப்பை வெறுத்து துஆ செஞ்சு நெஞ்சில் அடைத்துக் கொள் என்று சொன்னார்கள். மொழி ஆற்றல் வேணுமா? ஞாபக சக்தி வேணுமா? தைரியம் வேணுமா? வீரராக இருக்க வேண்டுமா? துனியாவுடைய செல்வம் வேண்டுமா? சுப்ஹானல்லாஹ். அனஸ் இப்னு மாலிக் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, அந்த தாய் வந்து ஊழியத்துக்கு ஹிதமத்துக்காக உங்களுக்கு ஊழியம் செய்யட்டும் என்று ஒப்படைத்தார்கள் அல்லவா, அந்த தாய்க்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு வெகுமதியாக கொடுத்தார்கள். உன்ன மகன் எனக்கு ஊழியம் செஞ்சதுக்கு நான் அவருக்கு 4 விஷயத்தை கொடுத்து விட்டு செல்கிறேன். அல்லாஹ் ஃபிர்தம்பஹு வாத்தில் உம்ரஹு வபாரிக் மாலிஹி வரிஸ்கி. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் 90 தாண்டி விட்டார்கள். சொன்னார்கள், இந்த தாய் உரிய ஆசானிடத்தில் நபியிடத்தில் என்னை விட்டார்கள், 10 வருடம் அவர்களிடத்தில் சேர்ந்திருந்தேன். என்னை பார்த்து உஃப்சி என்ன செய்தார் என்று கூட அதட்டவில்லை. அல்லாஹ் அந்த பழக்கங்களை எங்களுக்கு தர வேண்டும். அவர்கள் 3 துஆவை நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு நீண்ட ஆயுள் கிடைத்து விட்டது, செல்வத்தை அல்லாஹ் வாரி வழங்குகிறார், ஏராளமான குழந்தைகளை பெற்றிருக்கிறேன், அந்த முதலாவது சுன்னத்தை ஆகிரத்தில் எதிர்பார்த்திருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு மன்னிப்பை தருவார் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிதான் இது ஒரு குடும்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அரவணைத்து எங்களுக்கு வாழ்ந்து காத்திருக்கிறார்கள். இந்த பயணத்தை நாங்கள் பயணிக்க வேண்டும்.
என்னுடைய இந்த இறுதி தூதை வளர்ந்து கொள்ளுங்கள். இலங்கையில MMDA முஸ்லிம் விவாகரத்து சட்டம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அதுல 90 உலக நிர்வாகம் இருந்தாலும் 8-10 இஸ்லாமிய அடையாளங்கள் இருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெண்கள் அதுக்கு உலமாக்களிடத்தில் மார்க்கத்தை விளங்கி அதுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இங்கே ஒரு முக்கியமான தூதாக ஜமியத் உலமாவுடைய நிறைவேற்று குழுவின், ஜமியத் உலமாவுடைய ஃபத்வா குழுவின் தூதாக உங்களுக்கு முன்வைக்கிறேன். முதலாவது விஷயம். இரண்டாவது, எங்களுக்கு இந்த நாட்டில் கிடைத்திருக்கிறது அது வக்ஃபுடைய சட்டம். வக்ஃபுகளை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் உலகத்துல சமீபத்தில் ஒரு சகோதரர் பேசுகிறார். ஐரோப்பிய நாடுகள் அவர்கள் கட்டமைப்பு இருக்கக்கூடிய அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்போ அது இஸ்லாமிய வக்ஃபுடைய முறைதான் என்பதை சொல்கிறார்கள். எங்களுக்கு அல்லாஹ் ஏராளமான வக்ஃப்களை தந்திருக்கிறார். எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டுக்கு வந்து வக்ஃப்களை உருவாக்கினார்கள். அதை பாதுகாக்க வேண்டும், அதை கவனமாக நகர்த்த வேண்டும். எதிர்காலத்தில் இந்த சட்டம் எங்களுக்கு தோதுவாக இருக்க வேண்டும். அதுக்கு மதரசால உள்ள உலமாக்கள் இந்த 2 சட்டங்களை படிக்கக்கூடிய அதே நேரத்தில் எங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாமிய பொருளாதார அந்த அமைப்பையும் தந்திருக்கிறார். 2005 இந்த நாட்டில் சில முன்னோர்கள் மரணித்து விட்டார்கள். டாக்டர் ஜஸ்டிஸ் ஜமீல் அவர்கள், மிஸ்டர் ஆலிஃப் அவர்கள், மிஸ்டர் மரிகான், இன்று உயிர் வாழக்கூடிய உங்களுடைய சான்சலர் PC ஃபாயிஸ் முஸ்தபா அவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். நான் நேற்று முந்த நாள் அவர் என கோல் எடுத்து பேசினார்கள். தன்னுடைய உடல் நிலைமை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். மிக ஆளுமையுள்ள மனிதர், மிக திறமையுள்ள மனிதர். அல்லாஹ் அவருடைய இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு சான்சலாக அனுப்பியிருக்கிறார். நான் எப்பொழுதும் ஜமியத் உலமா ஹாஷிம் சூரி அதற்கு தெரியும், எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களை தான் நாடுவோம், அதுக்கு தீர்ப்பு தருவார்கள். இறுதி நபித்துவத்தை பற்றி 2007 பிரகடனம் தயாரிச்சு கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பலரும் அவரும் தான் ஆக முக்கியமாக இருந்தார்கள். அதனால் எங்களுடைய எல்லா பயணத்திலும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய அவர்களும் டாக்டர் ரஃபீக் காசிம் அவர்கள் எக்ஸ்போ லங்காவுடைய ஒரு சேர்மனாக இருந்தவர்கள். அவர்களும் இந்த இஸ்லாமிய பொருளாதாரம் வங்கியுடைய அந்த ஆக்டை 2005 மாற்றி அமைச்சு இந்த நாட்டில் ஒன்று மாத்துறதுன்னா லேசான வேலை இல்லை. அல்லாஹ் தஆலா இதுல இந்த பாக்கியத்தை தந்து, வங்கி என்பது வட்டி மட்டும்தான். இஸ்லாமிய வங்கி என்று வரக்கூடிய பொருளாதாரம் என்று வரக்கூடிய நேரத்துல அதுல வியாபாரம் ட்ரேட் இருக்க வேண்டும் என்பதை அதுக்கு கொண்டிருக்கிறார்கள். பார்லிமெண்ட் அந்த ஆக்டை மாத்தி இருக்கிறது. எப்படி MMDA ஒரு ஆக்டாக வந்திருக்கிறதோ, வக்ஃப் ஒரு ஆக்டாக வந்திருக்கிறதோ, அதே போலதான் இந்த இஸ்லாமிய பொருளாதாரம் ஒரு ஆக்டாக வந்திருக்கிறது. எனக்கு பெரும் சந்தோஷம். நான் இந்த நோம்பு நாள் என்றதினால் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இல்லைன்னா நான் எனக்கு என்னுடைய ஒரு மாணவர் எப்படி மௌலை கலாமுல்லா அவர்களை போல மௌலை சிராஜ் அவர்கள் முந்தி கண்டிலிருந்து இங்க யூனிவர்சிட்டிக்கு லெக்சரராக வருவார்கள் இஸ்லாமிய பொருளாதார விஷயத்துல. அவர் இன்று IDB-ல ஜித்தால இருக்கிறார். இந்த துறையையும் மாஷா அல்லாஹ் எங்களுடைய யூனிவர்சிட்டி அது வளர்த்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் மர்ஹூம் அஷ்ரப் அவர்களுடைய கபரை பிரகாசிக்க செய்வானாக. அவருடைய பாரியார் பேரியல் அஷ்ரப் அவர்களுக்கும் துஆ செய்கிறோம். அவர்களும் அவருடைய மகன் அமானும் சேர்ந்து எங்களுக்கு ஜமியத் உலமாவுடைய காணியை பெற்றுத்தந்து ஒரு வாடகையாக பெற்றுத்தந்து இன்று வரைக்கும் ஜமியத் உலமா கொழும்புல அவர்களுடைய அந்த முயற்சியில தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற அந்த நன்றியையும் துஆவையும் இந்த இடத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு சொற்ப காலத்தை தந்திருக்கிறான். நாங்க இந்த துனியால வாழக்கூடிய நேரத்துல என்னென்ன உலமாக்களை நான் விழித்தவனாக சொல்ல விரும்புகிறேன். உலமாக்களை உங்களுக்கு சில துறைகளை அடையாளப்படுத்துங்கள். எல்லா மதரசாக்களும் நான் இங்க ஒரு சந்தர்ப்பத்துல உலமாக்கள் முக்கியமாக மதரசாவுடைய நிர்வாகிகளும் உலமாக்களையும் சந்திக்க விரும்புகிறேன். நேற்று நான் மிக நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். என்ன சொல்கிறேன்னா, மதரசால ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்க வேண்டும். அந்த டிபார்ட்மெண்ட் என்னத்துக்குன்னா அது நீங்க கிழக்குக்கே வேணும்னா ஒரு டிபார்ட்மெண்டாக மாற்றுங்கள். ஒவ்வொரு மதரசாலையும் அதை ஏற்படுத்துங்கள். இந்த மகன் எந்த துறையில இவருக்கு போகலாம், அவர் எந்த துறைக்கு போறதுக்கு ஆளுமை உள்ளவர், அவரை நாங்க ஒரு ஜட்ஜாக மாத்துறதா? ஒரு சில ஜட்ஜ்மார்கள் தான் இருக்கிறார்கள், ஆலிம்களே இல்ல ஜட்ஜுகளாக. ஏன் இந்த நாட்டுடைய அந்த ஜுடிஷியரி சர்வீஸுக்கு நாம் ஏன் வரக்கூடாது? எங்களோட உலமாக்கள் ஏன் வரக்கூடாது? எங்களோட டிஃபென்ஸ் வெறிச்சோடி கிடக்குது, யாரும் இல்ல.
அல்லாஹ் தஆலா ஜிஹாத் என்று சொல்வது முஸ்லிம்கள் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு செய்யும் ஜிஹாதும் ஜிஹாத் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த நாட்டுடைய அந்த பாதுகாப்புக்கு நாங்கள் துணையாக இருக்க வேண்டும். இந்த நாட்டுக்கு யாரும் ஒரு ஊசியை போடுவதற்கு நாங்கள் சகிச்சுக் கொள்ள மாட்டோம். அப்படிப்பட்ட நாட்டு பற்றுள்ளவர்கள் தான் நாம் என்பதை இந்த டிஃபென்ஸ், நேவி, ஆர்மி, ஏர்போர்ஸ், போலீஸ் இதுல நாங்க பதவிகளை பெற வேண்டும், முன்னேறி போக வேண்டும், சயின்டிஸ்டாக வர வேண்டும், இன்ஜினியராக வர வேண்டும். இதை பொதுமக்களுக்கு உலமாக்கல் வரையறுக்கப்பட்ட துறைகள்ல தான் போகணும். எல்லா துறையிலையும் இல்மு படிச்சுட்டு போனா தன் இல்முக்கு எந்த பொறுமதியும் இருக்க மாட்டாது. இல்ம பாதுகாத்து கொண்டு, இல்முடைய அந்த ஷார்களை அடையாள பாதுகாத்து கொண்டு, சைக்காலஜி இன்றைக்கு தேவை, மேனேஜ்மெண்ட் இன்றைக்கு தேவை, இன்றைக்கு லா இன்றைக்கு தேவை, சயின்ஸ் இன்றைக்கு தேவை. சயின்ஸால தான் மனிதனுடைய தலையெல்லாம் போட்டு குழப்பி சில கார்ட்டூன்களை சமைச்சு அந்த கார்ட்டூனால மக்களுடைய ஈமான பறியெடுப்பதற்கு உண்டான எல்லா சக்தியிலையும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மீடியா உலமாக்களுக்கு தேவை. உலமாக்களே, உங்களை அழைக்கிறேன், மீடியாவுடைய துறையில் இஸ்லாமிய அடையாளத்தோடு இருந்து கொண்டு இந்த மீடியா துறையில் முன்னேறுங்கள். சிறந்த அரசியல் தலைவர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. தயாரிப்போம் தாய்மார்களே. என்னுடைய மகன் இந்த நாட்டுடைய ஒரு பங்காளியாக 225 வர வேண்டும் என்ற தக்வா உள்ள உள்ளச்சம் உள்ள அந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவோம் என்பதுதான் துனியாவுடைய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இவைகளை உலமாக்களும் இறுதியாக துறை சார்ந்தவர்களும், ஆண்கள் பெண்கள் படித்தவர்கள் ஒரு இடத்துல உட்காருங்க, ஒரு மதரசா இந்த ரமதான்ல ஏற்பாடு செஞ்சு வாங்க, உட்கார்ந்து பேசுவோம். எங்களுக்கும் உங்களுக்கும் தூரம் இருக்கக்கூடாது. துறை சார்ந்தவர்கள் யார், நீ உலமா யார் என்று யாரும் விரல் நீட்டக்கூடாது. ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையாக இருந்து ஒரு சிறந்த சமூகத்தை கட்டி எழுப்ப துறை சார்ந்தவர்களுடைய ஆளுமை தேவை. பாமரர்களுடைய தைரியமும் அந்த துணிச்சலும் தேவை. வாலிபர் யுவதிகளுடைய அந்த வீரமும் ஆளுமையும், அந்த அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த விஸ்டம், அந்த நுணுக்கம் தேவை. அதே நேரத்தில் வியாபாரிகள், துறை சார்ந்தவர்களுடைய அந்த பணமும் அவர்களுடைய நேரமும் எமக்கு தேவை. அதே போன்று நாங்க உலமாக்கள், துறை சார்ந்தவர்கள், வியாபாரிகள், படித்தவர்கள், பாமரர்கள் மீடியாவுடன் சேர்ந்து உலகத்துக்கு இந்த தூதை அழகாக நேர்மையாக கொடுக்க வல்ல அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த இஃபாதா, குறிப்பாக சகோதரர் ஆதம் ஹஜ்ரத் அவர்கள் இந்த இல்லை ஆதம் உஸ்மான் லப் அவர்கள் 10 வருஷமா சுமாரா என்கிட்ட கேட்டு இருப்பார்கள். எனக்கு வெட்கமாகவும் இருக்கும். கடைசியில ஹாஷிம் சூரி ஹஜரத்தை கூப்பிட்டுட்டு வந்து, நீங்க இந்த வரதான் வேணும் என்று நான் ராஜினாமா செஞ்சிருவேன் சொன்னார். நான் சொன்ன மிச்ச சந்தோஷம், நீங்க ராஜினாமா செஞ்சிருங்க, பிரச்சனையே இல்லைன்னு சொன்னேன். ஆனா நான் கட்டாயம் வருவேன் என்று சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹி பிநிஅமத்திஹி தத்திம்மு ஸாலிஹாத். உங்களுடைய அன்பும் உங்களுடைய இந்த சிறப்பாக 1.5 மணி நேரம் அமர்ந்திருந்து நீங்கள் செவிசாய்த்ததை வெறுமனே ஒரு பயானாக எடுக்க வேண்டாம். எனக்கு நீங்கள் செய்யும் உபகாரம், அதை அந்த பெண் நபி அவர்களுக்கு செய்த உபகாரத்தை போன்று, அந்த புகாரி இமாம், அந்த வயோதிப பெண் தண்ணீர் இன்னும் குறையாமல் தன்னுடைய இஸ்லாத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது போன்று நான் முன்வைத்த இந்த தூதை எல்லோரும், நாட்டு மக்களுக்கும், தமிழ் பேசக்கூடிய உலகத்துக்கும், இந்த அக்கரப்பற்றுக்கும், உலமாக்களுக்கும், துறை சார்ந்தவர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்குமாறு பணிவாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம்.